வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தாவைக்காவுடைய அமைச்சர் பட்டியல் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பட்டியல் வெளியாக இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்டாக அவங்களுடைய பார்வை. அது ஏன் சிரிச்சுட்டே கேட்குறீங்க? பார்வை நான் இருக்குது சார், அவ்வளோதான் பார்க்குறேன், அவ்வளோதான். அவர்களுக்கு இருக்கிற அந்த துறை வந்து எப்பயுமே முதலமைச்சருக்கு வந்து கைவசம் வச்சுப்பாங்க. உள்துறை, பொது நிர்வாகம் இதெல்லாம் வச்சுப்பாங்க. மற்றபடி வந்து யாருக்கும் வந்து நம்ம பெருசாக வந்து இது சொல்ல முடியாது. இந்த துறையெல்லாம் இவங்க நிர்வாகம் பண்ணுவாங்களான்றது சந்தேகமாக இருக்குது. நிதித்துறை வந்து செங்கோட்டையன் கொடுத்துருக்காங்க, ஒரு மூத்த அமைச்சர்ன்றதுனால. மாற்று கருத்து இருக்குது, மாற்று கருத்து இருக்குது, எல்லாத்துலேயும் மாற்று கருத்து இருக்குது. இருந்தாலும் இருக்கிறதுல வேறு என்ன சார் மட்டும் சொல்லிட்டு சார், இங்கே ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எங்கள் பெஸ்ட் அமாங் ஃபெயில்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இருக்கிறதுல எது வந்து தேர்வுன்னு சொல்லி பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு தொகை. தகுதியான்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த அமைச்சர் பதவியெல்லாம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, யாருக்குமே கிடையாது. ஏன்னா எக்ஸப்ட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஐஆர்எஸ் படித்தா இந்த அருண்ராஜ் இருக்கிறார்ல, அவருக்கு எந்த துறையை கொடுத்துருந்தாலும் நம்ம அதை குறை சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனாலும் அவருக்கு வந்து அமைச்சர் அனுபவம் கிடையாது, அதிகாரியாக இருந்த அனுபவம் இருக்கிற போது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓகே, நிர்வாகம் பண்ணிக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது அவருக்கு. ஓரலாக பார்த்துடலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு காவல், உள்துறை, பொது நிர்வாகம் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் நிறைய அடங்குது. ஏன் இத்தனை துறைகள் விஜய்க்கு முதலமைச்சர் கையில், ஏன் இவ்வளோ துறைகள்னு ஒரு கேள்வி. ஓகே, அடுத்து புஷ்யானந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை, அதாவது துரைமுருகன் அவர்கள் வச்சிருந்த துறை. ஆதவர்ஜன் அவர்களுக்கு பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை உதயநிதி அவர்கள் வச்சிருந்ததும், அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சிருந்ததும். அருண்ராஜ் அவர்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. எனக்கு தெரிஞ்சு அருண்ராஜுக்கு வந்து தொழில்துறை கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. மருத்துவத்துறை வந்து காரைக்குடியில் சீமான போட்டிக்கிட்டு வீழ்த்தின பிரபு அவர்களுக்கு கொடுத்துருக்கலான்னு தோணுது. செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை, எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து, உடன்பாடு இல்லை. வெங்கட்ராமன் அவர்களுக்கு உணவுத்துறை, ஓகே. சிடி நிர்மல்குமார் அவர்களுக்கு மின்சாரம் மற்றும் சட்டத்துறை, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஓகே. ராஜ்மோகன் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை, செய்தித்துறை, அந்த இதெல்லாம் ஓகே. டி.கே. பிரபு அவர்களுக்கு கனிம வளத்துறை, மாற்று கருத்து எனக்கு. கீர்த்தனா அவர்களுக்கு தொழில்துறை, டோட்டலாக எனக்கு மாற்று. தொழில்துறை என்ன அடிப்படையிலும் தெரியலையே. இப்போ எதுவுமே எந்த அடிப்படைன்னு ஒன்று இருக்குது சார். ஒரு துறை கொடுக்கும்போது எந்த அடிப்படையில் இந்த துறையை வந்து இவங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னு கேட்டால் ஒரே ஒரு ஐஆர்எஸ் அருண்ராஜ் ஐஆர்எஸ் மட்டும் சொல்ல முடியும். அவர் எந்த துறையை கொடுத்தாலும் அதுக்கு தனியாக தகுதியான நபர், என்ன ஒரு கல்வி தகுதின்னு ஒன்று இருக்குது. சில காலம் வந்து அவர் வந்து பணியாற்றி இருக்கிறாரு, ஐஆர்எஸ்ஸாக பணியாற்றிருக்காரு. அப்போது வந்து அது மீதி அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுதி இருக்குமான்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு ஒரு தகுதி வேணும்ல, அந்த தகுதி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கீர்த்தனா அவர்களுக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அந்த கேள்வி வருது. சரி, அப்படி அவங்கள கேட்டோம்னா நம்ம அப்புறம் பார்வை வேறு மாதிரி போயிடும். என்னென்னா அவங்க என்ன பெண்ணுன்னா அப்படி கேட்பீங்களா நீங்கள்? நான் பெண்ணுன்னு கேட்கவே இல்லை, நீங்கள் பெண்ணுன்னு கேட்கல, கொண்டுட்டு வரல, அது ஜெண்டர் கொண்டு வரல. ஆனால் மக்கள் பார்க்குறவங்க என்ன சொல்லுங்க கேட்டால் உடனே நீங்கள் நேராக வந்து மற்றவங்களாம் தகுதி இருக்கா? புஷியானதுக்கு நீர்வளத்துறையை கொடுத்துருக்காங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்க? நான் மொத்தமாக அதிலே மாற்றுக்கிறது சொல்லி அதுதான் சார். இங்கே எல்லாமே அப்படி அது நீங்கள் ஸ்கேல் வைக்கும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வச்சிடணும். என்னன்னு கேட்டால் தனியாக நீங்கள் கீர்த்தனான்னு கேட்கக்கூடாது. பொதுவாக நான் சொல்கிறேன், இங்கே வந்து அருண்ராஜ் ஒருத்தரை தவிர்த்துட்டு பெரிய அளவுக்கு சேலஞ்சாக இருக்குது. அது கண்டிப்பாக சார். நீங்கள் மொத்தமாகவே நான் சொல்கிறேன், இங்கே வந்து நீங்கள் உள்துறை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொது நிர்வாகம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது விஜய்க்கு அதுக்கு அனுபவம் இல்லை தான் நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளுடைய ஒரு ஒத்துழைப்போட அவர் வந்து கவனம் செலுத்துவார். ஏன்னா முழுக்க அவர் தான் இங்கே ஏலேருந்து இசட் வரைக்கும் அவர் தான் எல்லாமே. அப்போது தன்னை தயார்படுத்தி தான் தீரணும், வேறு வழி கிடையாது இல்லையா? அது பண்ணிப்பாங்க. ஆனால் மற்ற துறையை சார்ந்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் எப்படி தங்களை தயார்படுத்திப்பாங்கன்னு தெரியல. அதிகாரிகளோட ஒத்துழைப்பில் இல்லை அதிகாரிகளே நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக கொடுத்துருவாங்க. யாருக்குமே ஒதுக்கலை. ஒரு அடுத்து வரப்போ சர்ச்சை வந்துச்சுல்ல, பாட்டிலுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு இந்த 2-3 நாளாக கண்டிப்பாக வீடியோ வந்து பரவலாக அதுக்கு பயந்துக்கிட்டு இந்த 9 பேருக்கு கொடுக்காம இருக்கு. ஒரு வேலை இருக்கலாம், அதுக்கு தனியாக வந்து ஒரு அமைச்சரை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாரோ இன்னும் ஒரு வேலை. நாஞ்சில் சம்பத்து கூட வந்து திருச்சியில் வந்து ஒரு இடைத்தேர்தல் வருது. நாஞ்சில் சம்பத், ஆமாம், நாஞ்சில் சம்பத்துக்கிட்ட கொடுக்கலாம் ஒரு வேலை. திருச்சியில் நிற்க வச்சு யாராவது திருச்சியில் ஒருத்தர் நிற்க வைக்கணும் இல்லையா? ஆமாம், அவரை ஏன் விட்டாங்க? அதுதான், அது இப்போ ஒரு கேள்வி வரணும். அவர் கேட்பார்ல, தம்பி திருச்சி கிழக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கூட கேட்கலாம்ல, கேட்கலாமே, வாய்ப்பு இருக்குல்ல, இல்லை சொல்கிறேன் நான். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னென்னா இந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்ணுறவங்க கண்டிப்பாக அடுத்த நாள் எப்படியும் விரிவாக்கம் பண்ணணும் சார். இப்போ இது முடிஞ்ச உடனே அடுத்து விரிவாக்கம் தான் சார், அமைச்சரவை விரிவாக்கம் தான். அதில் இன்னும் கூடுதலாக ஒரு 15 அமைச்சர்கள் மேலே வரலாம்.
அப்போ வந்து அந்த துறையை கொடுக்கலாம் ஒரு வேலை அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ அந்த துறையை யார் கையில் எடுத்தாலும் பேர் கெட்டு போகுதுன்றதுனால கூட இருக்கலாம். இப்போதைக்கு அது யாருக்கும் கொடுக்கலனா யாராவது ஒருத்தர் அடிஷனலாக பார்த்துப்பாங்க. அது ஒரு முதலமைச்சரே கூட அதை வீடியோ பார்த்தேன், வைரல் வீடியோ. ஒயின் ஷாப்பில் 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. என்னங்க 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறேன்னு கேட்குறேங்க. நானும் நம்ம கட்சி தாங்க அப்படிங்கிறாரு. பாருக்குள்ளே இருக்கிறவர் பாட்டில் கொடுக்குறவர் சொல்கிறார், நானும் நம்ம கட்சி தாங்க வாங்குறேன். நம்ம கட்சி சொல்றீங்க, எங்கிட்ட 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க, வருஷத்துக்கு எத்தனை 3 லட்ச ரூபா வருது ஒரு கணக்கு சொல்றாரு. அதுதான் சார், நானும் நம்ம ஒரே கட்சி தாங்க 2 பேரும். ஏங்க இல்லை இல்லை இது கடந்த 2-3 நாளாக இது பெரிய அளவில் ஓடிட்டு சார். 10 ரூபா போய் 20 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க இருக்கு, பரவாயில்ல போயிட்டுருக்கு. இதுவே ஒரு பெரிய இதுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்சி வந்து 1 வாரம் தான் ஆகுது, 7 நாள் தான் ஆகுது. இந்த 7 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு கிரேடு குறைஞ்சி தான் இருக்க தவிர ஆமாம் சார். இப்போ முதல்ல ஒரு விஷயம் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, அவசரமாக அந்த மின்சாரத்தை அறிவிச்சாங்கல்ல, அதை அறிவிச்சே இருக்கக்கூடாது. முதல் திட்டமா அதை அறிவிச்ச முதல் திட்டமாக நீங்கள் என்ன செஞ்சிருந்தா டக்குன்னு படார்னு வந்து 2500 ரூபா போட்டுட்ருக்கணும். ஃபண்ட் இல்லையே சார். இப்போ அதை தான் நீங்கள் இப்போ புரியுதுங்களா? இந்த முதல் கையெழுத்து 2வது கையெழுத்துலாம் தேவையில்லை. நீங்கள் ஃபண்டு கிரியேட்லாம் பண்ணிட்டு கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கே முதல் கையெழுத்து போடணும் அவசியம் இல்லை சார். நீங்கள் கையெழுத்துலாம் சொல்லுங்கள் சார். பதவி ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அது கையெழுத்து போகிறீங்களா, அந்த கையெழுத்தோட அந்த அலுவலை முடிச்சுட்டு இருக்கணும். முடிச்சுட்டு நீங்கள் நிதி ஆதாரத்தை எப்படி பெறட்டுறதுன்றதெல்லாம் பார்த்துட்டு முதல் கோப்பு கையெழுத்து என்ன இதுதான் சொல்லி போனீங்கன்னா அது ஒரு நேம் நேற்று இன்னைக்கு சரி பெண்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2100 தரேன்னு சொன்னாரு, 1000 ரூபாய் தராரு அப்படின்னு. ஆமா, நம்ம ஆபீஸ்கார பெண்களே கேட்க ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா எல்லாரும் கேட்கறாங்க சார், என்ன சார் 2000 ரூபாய் சொல்லிட்டு 1000 ரூபாய் தராரு. சரி 2000 ரூபாய் நீங்க 1000 ரூபாய் கூட ஓகே, நீங்க கொடுத்துட்டீங்க. 2500 எப்போ தருவேன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தா கூட பரவாயில்ல. இந்த 3 மாதத்துக்கு இதுதான் இப்போ சொல்லியிருக்காரு, பட்ஜெட்டுக்கு அப்போ தான் நாங்கள் தர முடியும். அதுதான் சார். இதெல்லாம் எப்படி பாருங்க, மக்கள்கிட்ட எப்படி பார்வை இருக்குது. நீங்கள் தாங்க சார், நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு தாங்க சார் 2500 ரூபாய். ஏன்னா உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு 5 வருஷம் டைம் இருக்குது உங்களுக்கு. 5வது வருஷம் நீங்கள் முடியும் போது கூட நீங்கள் கொடுங்க. ஆனால் அதை சொல்லிவிடுங்க முன்னாடியே. ஏன்னா இந்த மக்கள்கிட்ட என்னன்னு கேட்டால் அது ஒரு ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. என்னென்னு கேட்டால் 2000 ரூபாய் தருவார்னு சொல்லி தான் ஓட்டை போட்டோம். ஆனால் இவர் 1000 ரூபாய் தான் தராரு, இதுக்கு அவரே இருந்திருக்கலாமே, அவரே என்ன 2000 ரூபாய் கொடுத்துருவார். உண்மையா இல்லையா சார்? ஆமாம். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்க முடியாது, கண்டிப்பாக 2000 ரூபாய் கொடுத்துருக்கணும். ஆமாம், ஒரு முதல் கையெழுத்தை கூட கொடுத்துருப்பாங்க. போட்டிருப்பாரு. இப்போ நீங்கள் என்ன செஞ்சிடணும், சரி இந்த மாதிரி நிதி நிலைமை இருக்கா, நிதி ஆலோசனை பண்ணிவிட்டு முதல் கையெழுத்து நான் போட மாட்டேன், இந்த நிதி ஆதாரத்தை நீங்கள் பெருக்கி கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டுக்கிட்ட மின்சாரத்துக்கிட்ட போயே இருக்கக்கூடாது. அங்கே ஏற்கனவே லாஸ்ட்டில் ஓடிட்டு இருக்கு சார். நீங்கள் அதை நீங்கள் பின்னாடி தள்ளி போடணும். விஜய் வேற என்ன தப்பு பண்ணிட்டாரு எனக்கு அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை, அது ஒன்று. அது தமிழ் தாய் பிரச்சனை, வாழ்த்து பிரச்சனை, அது வந்து விஜய் வந்து விளக்கம் கொடுத்துருக்கணும். நியாயமாக நடந்துருச்சு, இனியும் நடக்காது அப்படி சொல்லிருக்கணும் அப்படின்னு வந்து அவர் பதில் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் வந்து உள்ளம் வந்து நிறைவடையும் சார் மக்களுக்கு. 2 பண்ணாரு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்கு இந்த 20 ரூபா இருக்குல்ல, 717 கடைகளை நீங்கள் மூணுனது பெரிய விஷயம் கிடையாது, சரிங்களா? அது ஏற்கனவே வந்து ஜெயலலிதா 500 கடை மூடி இருக்கிறாங்க, கலைஞர் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு 500 கடை மூடி இருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் கூடுதலாக ஒரு 213 கடை 713 கடையை நீங்கள் மூடி இருக்கீங்க, சரிங்களா? கடை 3 பெருசு இல்லை. இப்போ அந்த கடையில் வாங்குற சரக்கு வாங்குற அத்தனை பேரும் இந்த 10 ரூபா பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. இன்னும் 20 ரூபா பிரச்சனை மாறி 10 ரூபா பிரச்சனை 20 ரூபா பிரச்சனை சில எல்லா இடங்களும் கிடையாது, சொல்லிட முடியாது நம்ம. அப்படி சொன்னால் நமக்கும் செந்திலுக்கும் வித்தியாசம்லாம் போயிடும் இல்லையா? நான் சொல்கிறது என்னன்னா, செந்தில் வேலுக்கும் நமக்கு வித்தியாசம்லாம் போயிடும். எல்லா கடையிலும் 20 ரூபா வாங்கலை, சில கடைகளில் 20 ரூபா வாங்குறாங்க. வழக்கம் போல் சில கடைகளில் 10 ரூபா வாங்குறத நம்ம பார்க்குறோம். இது மிகப்பெரிய வந்து குடிமகன்கள் மீது பயங்கரமான கோபமாக இருக்குது. இல்லையா? 10 ரூபா தான் கொடுத்தோன்னா வந்து சொன்னேன். ஸோ இது ஒரு பிரச்சனை. இது தாண்டி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் சொல்கிறார்ல இந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு வருது. சார் அது நான் சாப்பிட்றத சொல்லலை, நான் சாப்பிட்றத சொல்லவே இல்லை. அது ஏன் இதெல்லாம் ஒரு செய்தியான்னு கேட்குறேன் நான். போட்டோ போடுறாங்க, இதை ஒரு செய்தியா? அதே டிஃபன் பாக்ஸை வச்சுக்கிட்டு சார் எனக்கு சாப்பிட்றாங்க. சார் நான் சொல்கிறேன், 80களில் இதே பீச்சில் வந்து நாங்கள் வந்து இந்த பீச் ரோடு இருக்க சாலை இருக்குல்ல, அங்கே சைக்கிள் ஓட்டுவோம். நாங்கள் அப்போ வந்து ட்ரிப்ளிகேனில் வந்து நான் வந்து என்னுடைய வேலை, அப்போ என்னோடய நண்பர்களோடு சேர்ந்து கேட்டால் அந்த சைக்கிள் எடுத்து இந்த பீச் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைக்கிள் ஓட்டுவோம். அதாண்டி வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரமாக ஒரு சாலை இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து நாங்கள் வந்து சைக்கிள் ஓட்டி பழகிறது எல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறது 80களை சொல்கிறேன். அப்போ வந்து அமைச்சர்களே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா அமைச்சரும், முதலமைச்சர் உட்பட, அப்போ வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகும்போது முதலமைச்சர் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவர் வரும்போது பார்த்திங்கன்னா 8 மணி 9 மணிக்கு போகும் காரு கோட்டையிலேருந்து.
அப்போ நீங்கள் சொல்ல முடியுமா? காலைல வந்து 9 மணிக்கு வந்துட்டு எம்ஜிஆர் வந்து அப்போல்லாம் வந்து ஷார்ப்பாக 10 மணினா 10 மணி இருப்பாங்க, டான் இருப்பாங்க. 9:30 மணி 9 மணிக்கு இருந்துருவாங்க. 8 மணிக்கு கார் வெளியில் ராமவரம் தோட்டத்துலேருந்து கிளம்புவோம். அப்போ வந்து நீங்கள் சொல்ல முடியுமா எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் கூட செய்தி ஆகுதுன்னு கேட்டால் 4 மணி வரைக்கும் இருந்தார் ஆஃபீஸில். இதெல்லாம் மக்கள் மத்தியில் சார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து என்ன சொன்னாங்க, முதல்வர் ஐயா நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க, நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாலாம் எதுவுமே இலவசமாக கொடுக்க வேணாம், நீங்கள் முதல்ல நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா போதும். இப்படிலாம் பேச வைக்கிறது ஒன்று இருக்குன்னா இது முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆகுது மக்கள் மத்தியில். என்ன இது நல்லா தெரியுது செட்டிங். இது வந்து ரூட் மாபியா செய்யக்கூடிய வேலைன்றது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் இந்த ரூட் மாபியா செய்யக்கூடியது அத்தனையுமே உடனுக்குடன் அம்பலமாகுது. இப்போ அவேர்னஸ் வந்துடுச்சு. என்னன்னு கேட்டால் இப்போ இது பேசுதுன்னா ஆதரவாக, இப்போ டிவி கேட்க ஆதரவாக இந்த பொம்பளை பேசுதுன்னா இது செட்டிங்கா அப்படின்ற ஒரு பார்வைக்கு இப்போ மக்களே வந்துட்டாங்க. என்னென்ன இது செட்டிங், இது பேசும்போதே தெரியுது, அடுத்த செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல ஒரு கட்டுறது. அதை தாண்டி நம்ம வந்து மேஜராக சொல்லிட முடியுமா பிரச்சனை? இதுதான் இப்போ கேட்டிங்க அரசியல் ரீதியாக நீங்கள் கேட்குறீங்க. இது அரசியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி வரும் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுகவோட கூட்டணியை நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அதிமுக பிளவுபடுத்துறதே விஜய் தான்ன்ற மாதிரி ஒரு பேர் இருக்குது. இப்போ எப்படி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அம்மாவை 75 நாள் வச்சுருந்தாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே இல்லை, டெல்லி நினச்சிருந்தாங்கன்னா அவங்க பவரை பயன்படுத்தி அமெரிக்காவை கூட்டு போய் அம்மாவை குணப்படுத்தியிருக்கலான்றது சாதாரண அதிமுக தொண்டர்கள்கிட்ட இருந்து சாதாரண மக்கள்கிட்ட வந்து ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்த எண்ணம் தான் வந்து பாஜக என்ன குட்டி கட்டணம் போட்டாலும் இங்கே தேர மாட்டேங்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து கேட்டால் அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவாயிடுச்சு. என்னென்னு கேட்டால் வந்து பிஜேபி தான் இங்கே வந்து எல்லா கட்சியும் வந்து அழிக்கிறான், வந்து ஒழிக்கிறாங்கன்றது ஆயிடுச்சு. என்ன தான் இப்போ மோடி வந்து எவ்வளோ தான் வித்தைகள் காமிச்சால் கூட இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்கவே இல்லை. சரி, இவங்களை கொண்டு வந்து அவங்களை கொண்டு ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா வால் போய் கத்தி வருதுன்னு சொல்லுவாங்களே, இப்போ கத்தி போய் வால் வந்திருக்கு. அதிமுக அழிஞ்சு இப்போ டிவிக்கேன்னு ஒரு கட்சி உருவாயிருக்கு. இதில் பிஜேபி எங்கே மலர்ந்துருக்கு, பாஜக எங்கே மலர்ந்துருக்கு, தாமரை எங்கே மலர்ந்துருக்கு? தாமரை மலரவே இல்லை. அதிமுக 2 குழுக்களாக இருக்கிறதுக்கு டெல்லி காரணம் இல்லையா? இல்லை, டெல்லி காரணம்னா அதிமுகவை வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல வந்து ஒரு கரையான் போல் அரிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு பங்கு இருக்குது பிஜேபிக்கு. அதில் சந்தேகமே வேண்டாம். இது உண்மை, இது சத்தியமான உண்மை. அதிமுக இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணமே வந்து கேட்டால் பிஜேபி தான். ஆனால் அதுதான் கேளுங்க, இந்த சுச்சுவேஷனில் இப்போ வந்து 2ஆக உடைஞ்சிருக்கு. இந்த 2 அணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அணியை வந்து யார் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாஜகவும் ஆதரிக்குது. வேலுமணி யாருன்றது எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? அவர் ஒரு ஏக்நாத் ஷிண்டேவாக ட்ரை பண்ணாங்க ஒரு பீரியடில், அது வந்து வேலுமணி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கே என்ன செஞ்சிடணும், விஜய் செய்த மிகப்பெரிய அரசியல் தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆதரவு வந்து அவங்க தராங்க, வழியை வந்து தராங்க, நீங்கள் ஆதரவு பெறுறீங்கன்றதெல்லாம் செகண்டு. நீங்கள் சந்திக்கும் போது எல்லாரையும் நீங்கள் சந்திக்கும் போது, இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கும் போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சந்திச்சிருக்கணும். ஆனால் அவங்கள சந்திக்காமல் இப்போ எல்லாருமே இப்போ வந்து சந்தோஷமாக சொன்னாங்க. என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா பெருமையாக சொன்னாங்க. என்னென்னா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பண்பட்டுருக்கிறாரு, ரொம்ப பக்குவப்பட்டிருக்காரு, எல்லா தலைவரும் போய் சந்திக்கிறாரு, சீமானை சந்திக்கிறாரு, திருமாவளவனை சந்திக்கிறாரு, அன்புமணியை சந்திக்கிறாரு. ஒரு அரசியல் இருந்துச்சு, ஆனால் அது அரசியல் இல்லைன்னு நம்பணும். முதல்ல நம்பணும். நான் கூட சொன்னேன் இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இல்லை, ஆனால் இது அரசியல் இல்லை. இந்த சந்திப்பை அவர் எப்போ சந்திச்சிருக்கணும் அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட் முடிச்ச பிறகு சந்திச்சிருக்கணும் முதல்ல. ஆனால் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி சந்திக்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. ஆனால் அந்த அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோசமான ஒரு அரசியல் இருக்குன்னு நம்ம நினைக்கவே இல்லை. அரசியலில் இது மோசமான அரசியல். என்னென்னு கேட்டிங்கன்னா பிளவுபட்ட அணியை போய் சந்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த சண்முகம்னா நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை பிடிச்சி போடா வாடான்னு பேசக்கூடிய நபர். கடந்த காலத்தில் முதலமைச்சரை பேசாத பேச்சு கிடையாது. போடா வாடான்னு ஒருமையில் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கடந்த காலத்தில். அதனால் வந்து யாரை போய் சந்திக்கிறோம், இப்போ இந்த இடத்துல அந்த கல்ட்டு உடையுது. இது விஜய் என்ற கல்ட்டு, அந்த பிம்பம் வந்து உடையுது. ஏன்னா யாரை போய் சந்திச்சாருங்க அப்படி சொன்னால் ஏதோ ஒரு கட்சியின் தலைவரை போய் சந்திச்சாருன்னா பரவாயில்ல. இப்போது திருமாவளவனை போய் சந்திக்கிறாருன்னா ஒரு கட்சியின் தலைவர், சீமானை போய் சந்திக்கிறாருன்னா ஒரு கட்சியின் தலைவர், அன்புமணியை போய் சந்திக்கிறாருன்னா ஒரு கட்சியின் தலைவர். சண்முகம் யாருங்க? இப்போ நீங்கள் இபிஎஸ்ஸை சந்திச்சிங்கன்னா அவர் கட்சியின் பொதுச் செயலாளர். சண்முகம் யாருங்க? அவர் வந்து அங்கே தான் வந்து விஜய்க்கு வந்து பின்னடைவு. இனி எதிர்வரும் காலங்களில் நீங்கள் வந்து அதிமுக நீங்கள் கூட்டணின்ற பேச்சுக்கே போக முடியாது. எப்படி இருந்தாலும் ஒன்று நல்லா சொல்கிற மாதிரிங்க, நீங்கள் என்ன ஆட்சியில் குட்டிகரணம் போட்டாலும் அடுத்து நீங்கள் தனித்தலான்னு கிடையாது, அடுத்து நீங்கள் கூட்டணி தான். இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த ஆட்சியின் அவலங்கள் ஏற்படுதோ உங்கள் கூட கூட்டணிக்கு வரவங்க அதை அனுபவிப்பாங்க.
இப்போ நான் சொல்கிறேன், ஏன் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே கல்லாப்பேட்டி கூட்டணி, அவங்களே கஷ்டப்படுவாங்க. அது என்ன கல்லாப்பட்டி கூட்டணி? இவர் தானே சொன்னார் திமுக கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு. விஜய் தானே சொன்னார் ஒரு மேடையில் கல்லாப்பட்டி கூட்டணி சொன்னார். இந்த கல்லாப்பட்டி கூட்டணி தானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கல்லா கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சரி, அந்த சிவி சண்முகம் அதிமுக அந்த அணி 2வது அணியிலேருந்து அமைச்சர் பதவிகளாம் தாவேகா தரப்போதா சார்? எப்படி நீங்கள் சொல்கிறது அமைச்சர் சார்? முதல்ல நீங்கள் எம்எல்ஏவாக இருக்க முடியாதுன்ற நான் லீமாரோஸ்ல அமைச்சராக போறாங்க சார். அவருடைய ரோல் இது எல்லாமே தற்காலிகமா இருக்கு சார். எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் டீம்ல சார் எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவங்க பிஜேபியில் இருந்தாங்க. பிஜேபியில் இருந்து அவங்க ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கேருந்து அனுமதி கேட்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து லீமாரோஸ் அண்டு இவங்க நிர்மலா சீதாராமன் ஃபோட்டோ நீங்கள் தட்டுங்க, இணையத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ இவங்க வந்து பிஜேபியிலேருந்து அங்கேருந்து விலகி வந்து இங்கே ஒரு எம்எல்ஏ ஆகணுன்ற அந்த எண்ணத்தில் தான் இவங்க வந்தாங்க. இவங்க வந்த உடனே வந்து இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்ல கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு ஜெயலலிதாவாக மாறிட்டாங்க. இதான் இல்லை வந்து ஒரு சின்னமாவாக மாறிட்டாங்க. சசிகலா பண்ண ரோல்லாம் ஒன்றுமே இல்லை சார். முதல் போட்டிருக்காங்க சார். இந்த தேர்தலுக்கு அவங்க தான் முதல் போட்டாங்க. அதுதான் கிரிப்பு. முதல்னா ஃபண்டு. எவ்வளோ போட்டு ஃபண்டு இருக்கலாம், ஒரு 1000 கோடி போட்டிருக்கலாம். லால்குடி ஒரு தொகுதிக்கு இருக்கலாம். லால்குடி தொகுதி செலவு பண்ணதெல்லாம் இருக்கட்டும், ஒட்டு மொத்தமாக இந்த அதிமுகவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு, பெரிய அளவு ஃபண்டு கொடுத்து தான் வந்திருக்காங்க எடப்பாடி அவர்களுக்கு. ஆமாம், அதனால தான் அவங்களால வந்து மீள முடியல இப்போ. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன செய்யணும் கேட்டால், இந்த அணியில் போகிறதுக்கான காரணம் என்ன? இந்த அணிக்கு இன்னும் அச்சாணியாக இருக்கிறதே வந்து அவங்க தான். இந்த வேலுமணிக்கும் வந்து சண்முகத்துக்கு இவங்களுக்கு வந்து விஜயபாஸ்கர் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதே இவங்க தான். ஆனால் இந்த வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி பாராட்டணும். என்னென்னா இவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் துணிந்து நிற்கிறார்ல, துணிந்து நிற்கிறாரு, தன்னம்பிக்கையோடு இருக்காரு. ஆமாம், இந்த இடத்துல அவர் இதை வந்து ஒரு கட்சியின் தலைவராக வந்து விஜய் புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இது நல்லா தெரியும். இதில் இப்போது போய் நீங்கள் அவங்களோட போய் பயணப்படும் போது அதிமுக இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் கூட்டணிக்கு போகாமல் போகிறீங்கன்னு, இப்போ பிஜேபிக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை அழிக்கிற சக்தின்னு ஒரு பேர் இருக்குதோ, இப்போ விஜய்க்கு அந்த பேர் வந்துடுச்சு. அதிமுகவை இவர் வந்து அடிக்கிறாருங்க, உடைக்கிறாருங்க. பிஜேபியோட முனைப்பு காட்டுறாரு, அதிமுக வந்து உடைக்கிறாரு. 2 பிளவுபட்ட சக்தியை ஒரு சக்தியை போய் சந்திக்கிறீங்க சார் நீங்கள். அப்போ நீங்கள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுத்தாரோ அந்த மாதிரி சட்டசபையில் வந்து நெருக்கடி கொடுப்பாரு. யார்? எடப்பாடி. ஆமாம், இன்னும் உங்களை ஆட்சியில் அவலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை சமாளிப்பீங்க? உதயநிதியை சமாளிப்பீங்களா, வந்து அவரை சமாளிப்பீங்களா? இந்த காக்கா கூட்டம் திரும்பி போயிடும். ஏன்னா சட்டப்படி 3ல் 2 பங்கு இருக்கணும், வாய்ப்பே கிடையாது. பாதி தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் நைட்டாக எகிரிட்டார். யார்? இன்னும் எத்தனை பேர் எகிருவாங்க சொல்ல முடியாது. அப்போ ஏற்கனவே பழைய உதாரணம் இருக்குது. 18 பேர் வந்து எம்எல்ஏக்கள் பதவி இழந்த கதைகள்லாம் இருக்குது. டிடிவியை நம்பி போய் உங்களுக்கு தெரியும், அது பழைய வரலாறு. பழைய வரலாறு சொல்ல முடியாது, இப்போ நடந்தது தான், எல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்தது தான். அப்போது நீங்கள் எவ்வளோ வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் வந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வழி வந்து கேட்கும்போது சார், பொதுவாக சொல்கிறேன், வழி கேட்கும்போது ஒரு தெளிந்த சிந்தனை உள்ளவனோட வழியில் நீங்கள் வந்து கேட்டு பயணிக்கலாம். அங்கே ஏற்கனவே வந்து சிவி சண்முகம் எப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ நிதானமானவரும் உங்களுக்கு தெரியும். அவர் கூட போயிருங்க. நீங்கள் மேடையில் ஒரு பத்திரிகையாளர்களை எப்படி சந்திக்கணுன்ற கூட அடிப்படை தெரியாத ஒரு மனிதர். ஒரு பத்திரிகையாளரை எப்படி சந்திக்கணும், என்ன பேசணும், ஒரு கட்சி தலைவரை, நான் சண்முகத்தை சொல்கிறேன், ஒரு கட்சி தலைவரை எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. கடந்த காலத்தில் முதலமைச்சர் வந்து சகட்டு மேனிக்கு பேசினவர், போடா வாடா அப்படின்னு பேசினவர். நாளைக்கு உங்களை பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நயன்தாரா வந்து இப்போ யாராவது சொல்ல முடியுமா? இப்போ சொல்கிறாரு சிவி சண்முகம், என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட அதிமுக கூட்டணி வச்சுருந்தா வீட்டுக்கிற பொண்டாட்டி கூட நமக்கு மதிக்க மாட்டா, பொண்டாட்டி சோறு போட மாட்டாயா அப்படின்னு நீ பேசுகிற. நயன்தாரா கனவு காரணன்னு சொன்னேன்ல, நயன்தாரா கனவு வந்து இவர் நிறைவேற்றி வைப்பாரா? யார்? முதலமைச்சர். சொன்னல, அப்போ ஒன்று சோறு போடல வீட்டில், நல்ல மனைவி இருந்தால் அப்போ ஒன்று சோறு போட்டிருக்க மாட்டாங்க. இது இல்லையா சார்? உண்மை தானே சார்? இதெல்லாம் இது இப்போ புரியுதுங்களா? விஜய் வந்து தவறான ஒரு முடிவு. அது இப்போ நல்லது செஞ்சால் நல்லது செய்ய நம்ம சொல்லுவோம் சார், நம்மளை தவிர யார் சார் சொல்ல போகிறாங்க? தப்புனா தப்புன்னு சொல்லுவோம், அது எந்த காலத்துலையும் சொல்லுவோம். விஜய் வந்து கொஞ்சம் நிதானமாக இருந்துடணும். அதிமுக தொண்டர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 1,13,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க சார். அந்த வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை இலைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் விழுந்த வாக்குகள் சந்தேகமே வேண்டாம். ரெட்டை இலை அதிமுக, ரெட்டை இலை எடப்பாடி பழனிசாமி, இவங்களுக்கு விழுந்த வாக்கு, அதில் எந்த சந்தேகமும் தேவை. இப்போ நீங்கள் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா எதிரணி ஆதரிக்கிறது மூலமாக அவங்களாம் காக்கா கூட மாதிரி பதவி இல்லைன்னா திருப்பி போய் சேர்ந்துருவான். இது திருப்பி சேர்ந்துருவான், அது சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. ஆனால் இந்த பழி சொல் எப்படி வரும்? அதிமுகன்ற கட்சியை வந்து
அடிச்சது யாரு? விஜய் ரெண்டா உடைக்க நினைச்சாரு. விஜய் ரெண்டா உடைச்சாரு. நினைச்சாரு. அந்த தவறு தான் செஞ்சுட்டாரு. இப்போ எல்லாமே கரெக்ட். விஜய் பண்ண மிகப்பெரிய அரசியல் ரீதியான தவறுனா இதுதான் சார். நிர்வாக ரீதியாக வந்து இந்த அமைச்சரவை இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து எப்படி செயல்பட போறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம், விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சரியான காய்கள் நகர்த்திட்டு வந்த விஜய் வந்து எங்கே சறுக்குனாருன்னா இந்த இடத்துல தான் கேட்டால் பிளவுபட்ட அணி இல்லை 2 பேரும் சந்திக்காமல் இருந்திருக்கணும். அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக நான் வந்து சந்திக்கிறேன்ப்பா 2 பேரும் ஒன்று சேர்ந்துற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு சேர்ந்தா சார் ஆகணும், இல்லைன்னா எம்எல்ஏ பதவி போய் லீமா ரோஸும் அமைதியாயிருவாங்களா? அமைதியா இல்லை, எடப்பாடி சேர்த்துக்கிறது தானே இனிமேல் கார்டு அவர் கையில் தானே இருக்கு. இனிமேல் அவர் சேர்க்கறதாரு. இப்போ எல்லாருமே பல்ஜி அடிக்கிறாங்க. ஆளுநர் சந்திச்சு இதெல்லாம் மனு கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா சார். இப்போ சார் ஒரு கண்டிப்பா இப்போ சார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற ஒரு இது இருக்குன்னா அம்மாவுடைய ரூட்ல அம்மாவுடைய இது பாதையில் நீக்கின உடனே அடுத்து ஒரு நிர்வாகி போடுறாரு பாருங்க. நீக்கின உடனே அடுத்து அந்த இடத்துல ஒரு நிர்வாகி போட்டுறாரு. எஸ்பி வேலுமணி சொல்லக்கூடியது நியாயமா தானே இருக்கு. எல்லாரையும் போங்க சார். அப்படி இது எப்போ சொல்றாரு? எப்போ சொல்லுவீங்கன்னு கேட்க எப்போ சொல்றாரு? எப்போ சொல்லியிருக்கணும்? அப்புறம் ஓபிஎஸ் போங்கன்னு சொன்னார்ல, அப்போ நீங்கள் என்ன சொல்லிடணும்? இந்த வார்த்தையை சொல்லிடணும். அண்ணன் இபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் அண்ணன் அவரை போங்கன்னு சொல்லாதீங்க, வாங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி செங்கோட்டையன் சொல்லும் போது போங்கன்னு சொல்லாதீங்க, வாங்கன்னு சொல்லுங்க. ஜேசிடி பிரபாகர் போங்க சொன்ன வாங்க சொல்லலாம். வைத்தியலிங்கம் போங்கன்னு சொன்ன வாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீக்கும் போதெல்லாம் அப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும். ஏன் சசிகலா கூட நீங்கள் என்ன கேட்டால் அம்மா வந்து ஜெயிலில் வந்து இந்த இதெல்லாம் இந்த ஊதுவத்திலாம் உருட்டிட்டு வந்துட்டாங்க, அவங்க வந்து தனியாக தான் இருக்கிறாங்க, இப்போ சும்மா தான் இருக்கிறாங்க, ஊதுவத்தியும் உருட்ட முடியாது அவங்க, இப்போ நீங்கள் கூப்பிட்டுங்க அம்மா வாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துங்க அப்படி சொல்லியிருக்கணும். அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமோ நஷ்டமோ மனுஷன் புரள்றாரு. இந்த 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிற நபர் 11வது வந்து 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்ன அந்த நபர்கிட்ட போயிட்டு நீங்கள் கட்சியை கொண்டு போய் நீங்கள் அடமானம் வைக்கிறீங்கல்ல. இப்போ நான் கேட்குறேன், விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய மனக்காயம் இருக்குது. இதே அதிமுகவை சேர்ந்த இந்த ஆட்சிக்கிட்ட நம்ம பல முறை வந்து சரணாகதி அடைஞ்சிருக்கிறோம். ஏன் தலைவா படத்துக்கு வந்து டைம் டு லீட்னு ஒரு ஹெட்டு போட்டதுக்காகவே நம்மளை வந்து காக்க வச்சு நம்மளை கஷ்டப்படுத்திருக்காங்க. அந்த கட்சி வந்து பாடுறா இன்றைக்கி நான் என் கைவசம் வந்து அப்படியே கசக்கி பிழிகிற மாதிரி அப்படி நினைக்கலாம்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இங்கே இந்த அரசியல் களம் புரியாமல் இருக்கிறாங்கல்ல சில பேர் அதிமுகவுக்கு நான் சொல்கிறது புரியணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நடக்குது டிவிக்கே ஆட்சி யாருடைய தயவில் நடக்குது? கல்லாப்பேட்டி கூட்டணி. நம்ம சொல்லலை, சொன்னது விஜய் சொல்கிறாரு. யார்? திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம், இவங்க யார்? திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க. யாருக்கு ஆதரவு தராங்க? விஜய் கரகம். யாருக்கு வந்து யாருடைய கூட்டணியில் இன்னும் இருக்கிறாங்க? திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போது திமுகவும் சேர்ந்து தான் இந்த இடத்துல வந்து சரி இதை வந்து உடனே திமுக என்ன சொல்லுது? இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் இல்லை, இவங்கெல்லாம் வந்து டிவிகேக்கு வந்து ஆதரவு அளிக்கிறதுனால நாங்கள் இந்த கூட்டணியிலேருந்து இவங்க நீக்கிட்டோன்னு சொல்லவே இல்லை. அப்போது இன்னும் கூட திமுக வந்து மெயின்டைன் பண்ணுது, கூட்டணியை மெயின்டைன் பண்ணுது. சரிங்களா? நாங்கள் தான் இசைவு தெரிவித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எதிர்க்கட்சி ரோலை யார் சார் பண்ணணும்? எதிர்க்கட்சி ரோலை யார் பண்ணணும்? இந்த இடத்துல என்ன சொல்லணும்? அதிமுக வலுவாக இருந்து இந்த இடத்துல அரசியல் பண்ணோன்னா டிஎம்கேட பி டீம் தான் இந்த டிவிக்கே அப்படின்னு சொல்லி நெஞ்சில் அடித்து யார் வந்து எதிர்க்கட்சி ரோலை பண்ணணும்? அதிமுக பண்ணணும். ஆனால் அந்த அதிமுக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இது 2ஆக பிரிஞ்சு போய் பிச்சை எடுக்குது. எது? எனக்கு வாரிய தலைவர் பதவி கொடு, அமைச்சர் பதவி கொடுன்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதுங்களா? உள்ளபடியே இன்றைக்கி 47 எம்எல்ஏ இருக்கட்டும் சார், 50 எம்எல்ஏ கூட இருக்கட்டும் சார், அது போதும் சார். நாங்கள் தாங்க உண்மையான எதிர்க்கட்சிங்க. ஏன்னா இந்த ஆட்சியே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தயவில் நடக்குதுங்க. நான் சொல்லலைங்க, அந்த தலைவர் சொல்கிறாருங்க, திருமாவளவன் சொல்கிறாருங்க. திமுக தயவில் தாங்க இந்த ஆட்சியே நடக்குது. அப்போது திமுகவோட பி டீம் தாங்க இந்த தாவேக்கா. நாங்கள் தான் உண்மையிலே எதிர்க்கட்சி. நெஞ்ச நிமித்தி நிற்க வேணாமா இந்த இடத்துல? அதை விட்டுட்டு போய் பிச்சை எடுக்கிறீங்க. எப்படி இது அரசியல்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ புரியுதுங்களா? அப்போ இவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட இதை வந்து பாதி பேர் வந்து ஏழைகளை பிரிஞ்சு போய் அமைச்சர் பதவியை கொடுன்னு கேட்குறான். அப்போ இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்க எல்லாம் வந்து ஒரே ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க எல்லாருமே. இங்கே வந்து அவங்க ரோல் வந்து பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. இது எல்லாமே பின்னடைவாகும். இந்த ஆட்சியே நாளைக்கு பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்ரா பண்ணாலும் கூட சார் நாளைக்கே ரோட்டில் போய் நிற்பார் விஜய். உங்கள் விஜய் என்னை கவுத்துட்டாங்க, உங்கள் விஜய் என்னை கவுத்துட்டாங்க, எனக்கு மறுபடியும் நீங்கள் ஓட்டு போடுங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும் எனக்கு மெஜாரிட்டியாக ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா?
இந்த முறை எனக்கு ஓட்டு போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 எம்எல்ஏ கொடுங்க. அப்போ பாருங்கள் இந்த விஜய் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். என் ஆட்சியை கவிழ்த்ததே யார் தெரியுமா? இன்றைக்கி சொல்லவே இல்லை. என் ஆட்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஜாரிட்டி நிரூபித்ததுக்கே காரணம் திமுகன்னு சொல்ல. ஆனால் நாளைக்கு ஆட்சியை கவிழ்த்தான்னு சொல்ல கேட்டால் இந்த திமுக தான் வந்து பார்த்தா இந்த தீய சக்தி தான் என்னை வந்து கவிழ்த்துச்சு. நான் தூய ஆட்சி கொடுத்தேன். நான் அப்படிலாம் சொன்னால் நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துடும். நான் சொல்கிறேன் சார், இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற. நான் உடனே 4 பேர் ரூட் மாபியாலேருந்து 4 பொம்பளைங்க பேசுவோம். எங்கள் தலைவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, நல்லா ஆட்சி பண்ணார், இவங்க தான் வந்து அவரை நிம்மதியாகவே விடலைங்க. 1000 ரூபா கொடு, 2000 ரூபா கொடு, அண்ணன் சீர் கொடு, மாமன் சீர் கொடுன்னு தொல்லை கொடுத்துட்டாங்க இவங்க. எங்கள் அண்ணன் நிம்மதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியே ஆள விடலைங்க. இவங்க பேசுவாங்க பாருங்கள். திமுக இந்த தேர்தலில் ஆல்மோஸ்ட் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் திமுக சோர்ந்து போய் மூலையில் போய் முடங்கி கிடப்பாங்கன்னு பார்த்தா அடுத்த 2வது நாளே கிளம்பி குளத்தூர் தொகுதியில் போய் மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கிறாரு. மறுபடியும் நேற்று ஒரு வீடியோ பேசி வெளியிட்டு திமுகவில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம மறுசீரமைப்பு செய்ய போகிறேன் அப்படின்னு சுறுசுறுப்பாக மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சிட்டாரு மு க ஸ்டாலின். இப்போவே தேர்தல் எப்பயோ வரப்போகுது, இப்போவே தொண்டர்களை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போலாம் அப்படின்னு சொல்லாதீங்க சார். இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு அரசியல் வந்து தேர்தல் எப்போ வேணாலும் வரும். எப்போனா முதலமைச்சர் நினச்சாருன்னா நாளைக்கே வந்து எனக்கு இந்த ஆட்சியை வந்து நடத்துறதுல விருப்பம் இல்லை, இன்னொருத்தருடைய தயவுலலாம் என்னால் ஆட்சி ஆளாளுக்கு என்னை மிரட்டுறாங்க, நான் பதவியை ராஜினாமா பண்ண சொன்னால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தான். அடுத்த எலெக்ஷன் அது மாதிரி வந்து அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து இவர் வந்து நாங்கள் சொல்கிறபடி இல்லைங்க, இது மக்கள் விரோத அரசாக இருக்கிறோம், நாங்கள் வாபஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இறங்கிட்டாங்கனாலும் முடிஞ்சிருச்சு. இல்லை திடீர்னு ஒரு 10 பேர் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல, நாங்களாம் எதிர்பார்த்தோம், எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்காதனால நான் இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் வெளியே வந்தாலும் முடிஞ்சிருச்சு ஆட்சி. அப்போது எப்போ வேணாலும் ஆட்சி வந்து கவிழக்கூடிய ஆட்சியாக இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டி இல்லை. அந்த சூழ்நிலையில் இப்போ திமுக தயாராக இருக்குது. எப்போவுமே திமுக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியாக நல்லா தீவிரமாக செயல்படுவாங்க. இப்போ புரியுதுங்களா சொல்கிறது? ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், செந்தில்வேல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பட்டியல் போடுறாப்புல எங்கெங்கெல்லாம் க்ரைம் நடந்தது. இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சரியில்லை. எப்போ இந்த 7 நாளில் இந்த 7 நாளில் சட்டம் ஒழுங்கே சரியில்லையா, அதனால் வந்து எங்கெல்லாம் க்ரைம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு 4 பட்டியல் போடுறாப்புல. இங்கெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வரிசையாக 3 கொலை நடந்திருக்கு. அதுதான் சார். எல்லாத்தையும் வந்து இவ்வளோ க்ரைம் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற 8.5 கோடி பேருக்கும் வந்து போலீஸ் பின்னாடி போக முடியாது. இந்த குற்ற நிகழ்வுலாம் ஒரு காமன் சென்ஸ் வேணும். இந்த குற்ற நிகழ்வுலாம் தவிர்க்க முடியாமல் நடக்கிறது. அதாவது ஒரு பொது இடத்துல நடக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு இருக்கு சார், எல்லாரும் சொல்கிறேன் சார். இப்போ அவங்க அதுதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ நாமளும் அதை செய்யக்கூடாது. இல்லை இப்போ ஆதவர்ஜுனா வந்து சொன்னதை தான் இன்றைக்கி வந்து செந்தில்வேல் சொல்கிறாரு. ஆமாம், ஒரு காமன் திங் நம்ம ஒரு காமன் சென்ஸோட பேசணும்ல. வந்து 1 வாரம் தான் ஆகுது. இன்னும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா துறையை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கும் அந்த துறையை உள்துறையை எடுத்து அதிகாரிகளை உள்வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எப்படியும் 6 மாதம் ஆகும். முதல்ல துறை ரீதியாக ஒருத்தர் உள்வாங்கிறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகும் சார், அப்சர்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அனுபவம் இல்லாத ஆட்கள் எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. ஆதவர்ஜுனா ஃபேவரா பேச ஆரம்பிச்சிட்டீங்க சார். நான் அப்படி இல்லை சார். இது வந்து ஒரு காமன் சென்ஸோட அணுகணும் சார். ஒரு விஷயத்தை ஒரு பொது அறிவு வேணும். முதல்ல இந்த துறையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு முதல்ல இல்லை சார், நீங்கள் விஜய்க்கு ஆதரவாக பேச இல்லை நான் அப்படி பேசவே இல்லை. நான் சொல்கிறேன், கடுமையாக விமர்சனம் பண்ணலாம். ஆனாலும் வந்து இந்திய அரசியல் சாசனத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதன்படி அமைச்சராக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒருமையில் பேசணும், அது வேறு சார். ஆனால் ஒரு அமைச்சர்னு வந்துட்ட பிறகு அப்போ நம்ம சிவி சண்முகத்துக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லை சார். நீங்கள் சொன்ன மாதிரி திடீர்னு இப்போ ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா விஜய் மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருவாரா அல்லது யார்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இவங்க மூமெண்ட் படி பார்த்தீங்கன்னா விஜய் செய்ததே என்ன கேட்டிங்கன்னா, இந்த பதவி ஏற்றுக்கிட்டார்ல, இந்த பதவி ஏற்றுக்கக்கூடாது. எனக்கு வந்து ஆதரவு இல்லை, நான் வைராக்கியமாக இருக்கிறேன், எனக்கு திமுகவோ அல்லது திமுக கூட்டணி சார்ந்தவங்களாம் வந்து இந்த தீய சக்திகளோட கூட்டணியில் நான் ஆட்சி அமைக்க விரும்பலை, நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டு நான் மீண்டும் மக்களை சந்திக்கிற சொல்லிட்டேன்னா நிச்சயமாக 150 சீட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரை கெடுத்துட்டுலாம் வரப்போகிறாரு. உங்களால் 1000 ரூபாய் தரத்துக்கு வந்து வக்கு இல்லை, 2000 ரூபாய் தரத்துக்கு வக்கு இல்லை, இப்படி ஒன்று எல்லாமே அடுத்து. ஏன்னா இவர் பட்ஜெட்டில் வந்து நிர்வாக திறமையின்மைன்னு ஆகிடும் சார். அது ஒரு பிளாக் மார்க் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி முடியும்? அது ஜானுக்கு தெரியாத அரசியல் கிடையாது. மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போவே திமுக தொண்டர்களை அவங்க தயார் பண்ணிப்பாங்க சார். இப்போ என்ன குறைவாக தானே சார் இருக்குது, 3% தானே வித்தியாசம். நீங்கள் இவ்வளோ அலம்பல் பண்ணி எல்லாம் பண்ணி எந்த பேர் மிஸ்டர் கிளீன்ற பேர் வந்து உடைய போகுது. எப்படி இருந்தாலும் மிஸ்டர் கிளீன்ன்ற பேர் வந்து உடையும், கண்டிப்பாக உடையும், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அப்போது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தது இல்லை. அப்போ உங்களால் நிர்வாக திறமையின்மை, லஞ்ச லாவண்யம், 10 ரூபா கொடுத்ததில் 20 ரூபா கொடுக்குறோங்க இன்றைக்கி. ஸோ ஒவ்வொரு தரப்புலேயும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ஆகிட்டே இருக்கீங்களே. வந்து திடீர் ஒரு வாரத்தில் எல்லாமே சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு வாரத்திலே நீங்கள் எவ்வளோ ஸ்டெப் டவுன் பாருங்கள்.
ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து இறங்கிட்டு இருக்கீங்க. அப்போது அடுத்தது ஓகே இந்த இதெல்லாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, இந்த படிக்கட்டு ஏறும்போது பார்ப்பாங்கள்ல, ரிவர்ஸில் காட்டுவாங்க படிக்கட்டு, அப்படி தானே ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் செய்த தப்பு என்னன்னு கேட்டால் மெஜாரிட்டியோடு வரேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு எலெக்ஷனை சந்திச்சிருந்தாருன்னா பெரிய வந்துடுவேன். என்டி ராமாராவுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆட்சியை கவிழ்த்தாங்க இரவோட இரவா. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, மெஜாரிட்டி நான் ப்ரூவ் பண்ணி அசிங்கப்பட விரும்பலை, நான் வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண மக்களை சந்திக்கிறேன்ட்டார். ஸோ மக்களை சந்திச்சு இப்போ நீங்கள் மக்களை சந்திச்சிங்கன்னா என்ன ஆகும், என்னன்னு கேட்பீங்க, என்ன சொல்லுவீங்க? மத்திய அரசு நிதி தரல சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். உங்களை ஆட்சி ஆள்றதுக்கு விட்டாச்சு. என்ன சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலை அதெல்லாம் நீங்கள் நடந்துச்சு. அப்படின்னா நீங்கள் மெஜாரிட்டி வந்துடணும் சார். அப்படின்னா மெஜாரிட்டி வந்துடணும். ஏன் 108 நிற்கிது, 140 வந்துடணும்? ஏன் விஜய் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்கல்ல, எல்லாரும் ஏற்றுப்பாங்கல்ல. கட்டமைக்கிறதுன்றது வேறு சார். நீங்கள் ஒரு அளவு தான் பண்ண முடியும். ஒரு 10 12 ஆக்க முடியும், 14 ஆக்க முடியும், 30 ஆக்க முடியாது. அப்படி தான். ஏன் 108 முக்கிய நின்றுது சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பண்ணியும், இவ்வளோ வந்து பொருளாதாரம் செலவு பண்ணி இவ்வளோ பிம்பத்தை கட்டமைச்சு எல்லாம் பண்ணாலும் கூட மக்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ உங்கள் இந்த இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க விஜயோட அந்த வெறித்தனமான ரசிகர்கள் மட்டும்தான் வாக்களிப்பாங்க. பொதுமக்கள் இந்த மாற்றம் வேணும்னு சொல்லி வாக்களித்தாங்கல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30% மேலே மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு 100ல் ஒரு 30% மாற்றம் வேணும்னு வச்சு வாக்களித்தாங்க. அவங்க போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்து அதுக்கப்புறம் வந்து அது ஸ்ட்ராங்காக நிற்கிறதுலாம் இப்போ நீங்கள் டிஎம்கே நிற்குது. நீங்களே சொல்லுங்கள், மனசாட்சியோடு பேசுங்க, யார் வேணால் சொல்லுங்கள். யார் வந்து ரிசல்ட்டில் வச்சுருந்தது எம்எல்ஏக்களை? டிஎம்கே வச்சுருந்தாங்களா? சொல்லுங்கள். டிஎம்கே ரிசல்ட்டில் வச்சுருந்தாங்களா? 2 கட்சி தாவேக்கா ரிசல்ட்டில் வச்சுருந்தாங்க. எது ஆளுங்கட்சி ஆகிட்டு நீங்கள் ரிசல்ட்டில் வைக்கிறீங்க? வெக்கமா இல்லை இது? நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கு நீங்கள் எதிர்கட்சி ஆகிறீங்க சார், சும்மா அப்படியே ஊதி தள்ளுடுவாங்க. இது தனித்தனியாக பிச்சுன்னு ஓடிடுவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஐயோ நம்ம இங்கே இருந்தால் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமேன்னு சொல்லிட்டு விலகி போக மாட்டாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் வந்து அவசரம் பண்ணி வச்சுருந்தீங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் வச்சுருந்தாங்க. அதுதான் பலவீனம். நீங்கள் டிஎம்கே அவங்கவுங்க சென்னையில் இருங்கன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள். எது ஸ்ட்ராங்கு? நாளைக்கே அவங்க வந்து ரூலிங் வந்தாங்கன்னா எப்படி விஜயகாந்த் பிரித்து மேய்ஞ்சாங்க பாருங்கள், விஜயகாந்த் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை அந்த மாதிரி பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் வரப்போகிறதில்ல. எதிர்கட்சினா நீங்கள் சபைக்கே வரமாட்டீங்க. எங்களுக்கே தெரியும், இப்போவே தெரியும். இப்போ சாப்பாடு கட்டுன்னு வரீங்கல்ல, அது மாதிரி எதிர்கட்சியாக இருக்கும்போது சாப்பாடு கட்டுன்னு வருவீங்களா நீங்கள்? அதெல்லாம் நடக்காது. விஜய் வரமாட்டாரா? சான்ஸே கிடையாது. அப்போ புஷியானந்த் ஒரு மூத்த தலைவர் அவர் தான். விஜய் இல்லை எதிர்கட்சி அந்த பக்குவம்லாம் கிடையாது சார். அப்படி ஒரு சூழல் வந்தால் விஜய் ஏன் சட்டமன்றத்துக்கு வரமாட்டார்னா அவருக்கு அந்த பக்குவம் இல்லைன்னு சொல்கிறேன். எதிர்கட்சியாக அல்லது அசிங்கப்படுத்துவாங்க அப்படி. ஆமாம், அசிங்கப்படலாம்ல. எப்பவுமே நம்பர் 1 இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 2க்கு வரணும்னா கஷ்டம் தானே சார் அது. அதெல்லாம் வர விஜய் விரும்பாது. ஆமாம், தோல்வி எப்பவுமே வந்து அந்த பக்குவம் கிடையாது. அதனால தான் நான் பக்குவம் கிடையாதுன்னு சொல்கிறேன். அதனால் அதெல்லாம் அப்புறம் கதை. முதல்ல இந்த கதையை பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்குது, எப்படி போகும்? ஒரு தேக்க நிலை இருக்குது சார். ஒரு நிச்சயமற்ற ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு சோர்வு இருக்குது. என்னங்க இது ஏதோ வந்து ஒரு விரும்பத்தகாத ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்குது. மக்கள்கிட்ட எதுவும் உற்சாகமாக இல்லை. ஒரு புதிய அரசு வந்துடுச்சு, ஏதோ செய்ய போகிறாங்கன்னு பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. நம்ம நிறைய ஆட்சி மாற்றம் பார்த்துருக்குமே. எம்ஜிஆருடைய ஆட்சி பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி வந்து பார்த்துருக்கோம், மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி பார்த்துருக்கோம், மறுபடியும் கருணாநிதி, இப்படி பார்த்துருக்கோம். அப்போ ஒரு மக்கள்கிட்டே ஒரு எழுச்சி இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். இப்போ வந்து என்னென்னு கேட்டால் இது என்னங்க, இது என்னமோ நடக்குது இதெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோடு மக்கள் கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. நடுநிலை மக்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பலாம். ஒரு ஆரோக்கியமான அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ள வகையில் இந்த ஆட்சி இங்கே நடைபெற வேணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி சார்.